லேட்டாக தான் பார்த்தேன், மன்னிச்சுக்கோங்க. பிளாஸ்ட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. படம் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஸ்காட்லாண்டில் அமைஞ்சது. அதாவது இந்த படம் சில படங்கள் தான் வந்து லாஜிக் இல்லை மேஜிக் அப்படின்னு சொல்லல, அதில் வந்து சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு படம் வந்து இந்த பிளாஸ்ட். இந்த படத்தில் லாஜிக் இல்லைன்னு நமக்கு வந்து யோசிக்க வைக்கும், இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு கூட யோசிக்கும். ஆனால் அது எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ரும். படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் படத்தோட காஸ்டிங்கும் படத்துக்கு கரெக்டான அந்த சொன்ன விஷயத்துக்கு கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த படம் வந்து செம்ம ஹிட் அப்படின்றது இன்னைக்கு தேதிக்கு இந்த படம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருச்சு. அவங்க அப்பா ஒரு சாதாரண ஹெட்மாஸ்டர். அர்ஜுன், பிரீத்தி முகுந்தன், அபிராமி அண்ட் அர்ஜுன் சிதம்பரம் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஜான் கொக்கென் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. இந்த கதையை பார்த்து முடிச்சோம் எனக்கு தோணுது என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் டைப்ஸ் ஆஃப் வில்லன்ஸ் வித் நெல்சன் படங்களோட வில்லனோட மூளை இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் அதான் வர்றது நம்ம சுபாஷ் கே ராஜ் படத்தோட வில்லன்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த படத்தோட டோனு ட்ரெய்லர்லாம் பார்த்தா ஒரு கைதி டோன் நான் ட்ரெய்லரில் இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு இங்கிலீஷ் பாட்டு, வில்லன்களோட அவங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, வில்லன்கள் வந்து ஒரு பெரிய சம்பவத்துக்காக போகிறாங்க. அப்போ இன்னொருத்தன் குறுக்கால வந்தால் இது அப்படியே ஒரு கைதி டெம்ப்ளேட் தான். இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு கைதி டெம்ப்ளேட் தான். இவன் சப்ப அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ அவன் தான் வந்து இருக்கிற பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டானே அவன் தானே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் தான் இந்த படமுமே. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியும். ஒரு அர்ஜுன் வந்து ஒரு கராத்தே மாஸ்டர், மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பாரு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரே பொண்ணு பிரீத்தி. சின்ன வயசுலேருந்தே வந்து கராத்தே எல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்த்துருப்பார். அதனால் ஊரில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்ந்துருப்பார். இதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஊரில் இருக்கிற எல்லா இடத்துலையும் உரண்டை எழுத்துட்டு வந்திருக்கும் அந்த பொண்ணு. பட் இருந்தாலும் தான் செஞ்ச விஷயம் ரைட்டு அப்படின்றதுல விடாபடியாக நிற்கும். இப்படியாப்பட்ட சம்பவத்தில் வில்லன் கேங்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 1000 கோடி அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. 1000 கோடியை வரணும். அந்த 1000 கோடிக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாமே இப்போது நம்ம ஹீரோ ஃபேமிலிக்கிட்ட மாட்டியிருப்பாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அதுக்கு பிறகு அப்படின்றது பிளாஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இந்த பிளாஸ்ட்டு. ரொம்ப ரீசெண்டாக வந்து செம்ம என்ஜாய் பண்ணி, அதாவது ஃபேமிலியாக, அதாவது 3 பேருமே ஹீரோயின் அபிராமி, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு பிரீத்தி, இப்படி 3 பேருமே கராத்தே மாஸ்டராக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான தாட் ப்ராசஸ். இதே ஒரு பையன் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு பையனாக வச்சுருந்தா அது ஒரு ரொட்டீன் படமாக இருந்திருக்கும். எங்கே வந்து ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போகணும் அப்படின்னு வச்சது தான் வந்து செம்ம ஹைலைட்டே. இது எல்லாத்துக்கும் மேலே பெரிய ஹைலைட்டே வந்து அபிராமியும் அதே மாதிரி வச்சு தான். அம்மா வந்து இல்லை இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வச்சோம். ஆனால் அம்மாவுக்கு பின்னாடியும் ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு அட்டகாசம் பண்ணியிருப்பார் டைரக்டர் சுபாஷ் ராஜ். பெரிய இடத்துக்கு போக போகிறாருன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு லோகேஷ் கனகராஜ் பேட்டர்னில் இவருடைய அடுத்தடுத்த படங்களும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். படத்தோட மெயின் வில்லனாக ஜான் கொக்கேன் இருப்பார். பட் அவர் டம்மி தான். படத்தோட அட்டகாசமான வில்லனாக வந்து நம்ம அர்ஜுன் சிதம்பரம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு வித்யுத் ஜமால் மாதிரியான ஒரு வில்லன். அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே ஒரு பயம் ஏற்படுத்தும். ஆப்ரஹாம் அப்படின்ற கேரக்டரில் அவரை பார்த்தாலே ஒரு பயம் வரும், இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற அந்த மொமெண்டம் வந்து த்ரூ அவுட்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு பாடி லாங்குவேஜ், வாய்ஸு, அவரோட ஃபெரோஷியஸான அந்த தான் வந்து ஒரு வேலையை செய்ய போகிறேன், அதை போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் சினாரியோ நடக்கும். மிரட்டலான ஹாஸ்பிட்டல் சினாரியோ. அதே போல் பயங்கரமாக இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். அதே போல் இந்த வில்லன்கள், பெரிய வில்லன் கோஷ்டி வந்து ஒரு சம்பவம் நடக்கும் தியேட்டரில் நடக்குதே, இவனுக்கு வேறு சும்மா பார்ட்டி வச்சுட்டு வராத விஷயத்துக்கு எதுக்குடா பார்ட்டி வச்சுருக்கிறீங்கன்ற மாதிரி அவனோட டோன்லாம் தியேட்டரில் கத்த ஆரம்பித்தாங்க. பட் அதுதான் ஃபன்னு. அப்புறம் நம்ம பவனோட கோஷ்டியோட காமெடி வந்து சரியான இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி. அவங்களுக்கு அது சீரியஸ், நான் பார்க்குற நமக்கு டார்க் காமெடி. அதான் நான் சொன்னேன், நெல்சனோட வில்லன்கள் மூளைகள் மாதிரி தான் அந்த பவன் கேங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அல்டிமேட்டாக த்ரூ அவுட்டாகவே வந்து ஒரு செம்ம ஃபன்னு. லாஜிக்கலாக நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. பட் அந்த விஷயம், சொன்ன மெசேஜு, அது கன்வின்சிங்காக அந்த போர்ட்ரே பண்ண அந்த காஸ்டிங், ரவி பஸ்ரூரோட சூப்பரான பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த ஒரு இங்கிலீஷ் பாட்டெலாம் இருக்கும், சரியான சாங்லாம் சூப்பராக அந்த இடத்துக்கு செட் ஆகும். பிரீத்தி முகுந்தன் வந்து ஒரு சில கிக்கெல்லாம் வைக்கிறப்போ எப்படி அந்த செம்மையாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த கேரக்டருக்கு. சாய் அபயங்கரோட அந்த பாட்டில் பார்த்த பிரீத்தியாக அப்படின்னு லைட்டாக வந்து ஜெர்க் அடித்தாலும், கண்ணப்பால டேய் இந்த பிரீத்தியவாடா நீங்கள் கண்ணப்பால டேய் தெலுங்குக்காரங்களா ஏன்டா நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நமக்கு தோண வச்சாலும்
பிரீத்தி அட்டகாசமான ஒரு சூப்பராக தமிழில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் சுபாஷ். அண்ட் டெஃபினட்டாக ஒரு பிளாஸ்டான படம் தான். டெஃபினட்டாக செம்ம ஃபன்னாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். பிளாஸ்ட்டு, நிஜமாவே பிளாஸ்ட்டு.